அஸ்ஸலாமுஅலைக்கும். ஷீரின், என்ன மதரசால ஆளையே காணோம், எங்க போயிட்ட? அதுவா, நாளைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு. அதான் வெளியே போய் கேக் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம். டப்பா மாசா வரல. பர்த்டேவா? ஏன் பர்த்டேவான்னு கேட்கல? இல்ல, பர்த்டே நம்ம கொண்டாடக்கூடாது, அதனால தான்ப்பா. இல்ல, பர்த்டே கொண்டாடுறதுல என்ன தப்பு? பர்த்டே வந்தா சந்தோஷமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம், இதுல என்னமா தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் பர்த்டேவா சந்தோஷமான நாளுனே சொல்லக்கூடாது தெரியுமா? கரெக்டா சொல்லணும், துக்க நாள் தான் சொல்லணும். எனக்கு பர்த்டே துக்க நாளா? பார்த்து பேசுப்பா, நம்ம ஊர் தாய்மார்கள்லாம் இங்கதான் உட்காந்துருக்காங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்றதுல அவங்க நிஜம் இல்ல, அவங்க உட்காந்துருக்கும் போது நீ துக்க நாள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஏதாவது சொல்லிட போறாங்க, பாத்துக்க. சொல்லித்தான் அவர் படிக்கக்கூடிய படிப்புக்கு அஞ்ச மாட்டாரு. அவங்களாம் எனக்கு படிக்க நல்லா சொல்லியிருக்காங்க, யாருக்கும் பயப்பட மாட்டேன்ப்பா. இப்ப என்னதான் சொல்ல வர? சொல்றேன் நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் அதவே சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல எல்லாரும் கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க, நீ என்னமோ புதுசா வந்துட்டேன். உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் கொண்டாட நான் விடுமா சொல்லு. இப்ப என்னதான் சொல்ல வர? துக்க நாள்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? லாஜிக் தான் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். லாஜிக் தானே வேணும், ஒரு சொல்றேன் கேளு. இப்ப நீ ஒரு 100 ரூபாய் வச்சிருக்க, அதை பார்த்து பத்திரமா பொத்தி வச்சிருக்க. திடீர்னு அதுல இருந்து ஒரு 50 ரூபாய் காணாம போச்சு. அப்ப நீ என்ன பண்ணுவ? சந்தோஷப்படுவியா இல்ல கவலைப்படுவியா? கவலை தான் படுவேன். நான் மட்டுமா? எல்லாரும் கவலை தான் படுவாங்க. ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னா கவலை தானப்பா படுவோம். சரி, இதுக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அவசரப்படாத சொல்றேன். இப்ப அல்லாஹ் உனக்கு 50 வயசு தரான்னு வச்சுக்கோ. எனக்கு 50 வயசு தானா? சரி, அல்லாஹ் உனக்கு 100 வயசு தரான்னு வச்சுக்கோ. அல்லாஹ் நம் அனைவரையும் நீண்ட காலம் வாழ வைப்பாராக. சரி, நான் வந்து மாற்றுக்கு வரேன். அல்லாஹ் உனக்கு வந்து 100 வயசு தரான், அதுல இருந்து ஒரு வயசு கம்மியாயிடுச்சு. அப்ப நீ என்ன பண்ண? ஜாலியா ரூம் போட்டு உட்காந்து அழுவியா இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவியா? ஐயோ, ஒரு வயசு போயிடுச்சு, ஒரு வயசு குறைஞ்சா அதுல நம்பா வேணும். இப்ப சொல்லு, பரவாயில்ல என்ன? ஒரு வயசு முடிஞ்சு அடுத்த வயசு ஆரம்பமாகும்னு அர்த்தம். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சு. என்ன புரிஞ்சுது? பர்த்டேங்கிறது ஒரு வயசு முடிஞ்சு அடுத்த வயசு ஆரம்பமாகும்னு அர்த்தம். இப்ப சரி, ஒரு வயசு கம்மியாயிடுச்சுல, அப்ப அதான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கம்மியாயிடுச்சு தானே, அப்ப அதுதான் இப்ப கவலை தானே படணும். ஆமாப்பா, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன சொல்றாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மார்க்க சட்டதிட்டங்கள் முற்று பெற்று விட்டது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுக்கு தீன் நிறைவு பெற்று விட்டதுன்னு சொல்றாங்க. இது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு நமக்கு கற்றுத் தந்தாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, கலாச்சாரத்தை கொண்டாடுறவங்க நம்மை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அப்படியே ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. சரி, நான் இனிமே இது தெரியாம போச்சு எனக்கு. அப்ப பர்த்டே அன்னைக்கு என்னதான் பண்ணணுங்கிறேன்? ஒரு வயசு குறைஞ்சிச்சேன்னு அழுகணுங்கிறியா? அதெல்லாம் தேவையில்லை. 2 நஃபீல் தொழுகணும், சூரா யாசீன் ஓதணும், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு சதகா செய்யணும். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரவாயில்ல கேட்கணும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம பரவாயில்லையும் இன்ஷாஅல்லாஹ் நோன்பு வைக்கணும். இதை தானே உஸ்தாத் மார்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளவே நம்ம மதரசா மாணவியே அலிஃபா கூட தன்னோட பரவாயில்லைக்கு நோன்பு உஸ்தாத் சொல்லி சந்தோஷப்பட்டாங்கப்பா. அந்த மாணவிக்கு அல்லாஹ் ஆயிலே தருவானாக. ஆமீன். இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. நான் மதரசாக்கு அதிகமா வராது, லீவ் எடுத்ததாலையும் பெண்கள் மேல கலந்துக்காதாலையும் இது எதுவுமே எனக்கு தெரியலப்பா. இனிமே இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ந்து மதரசாக்கு வருவேன். அன்பு தாய்மார்களே, நம்மளோட பொதுவான மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, நம்ம பிள்ளைகளை வந்து சரியா வளர்க்கணும். அவங்கள சரியா வளர்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதிகமான மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மதரசால நடக்கிற வார பெண்கள் பயானுக்கு அனைவரும் கலந்துக்கணும். என்ன அனைவரும் கலந்து கொள்வீங்களா? அதே மாதிரி நம்ம ஆண் பெண் பிள்ளைகளே தொடர்ந்து மதரசாவுக்கு அனுப்புவீங்களா? அல்லாஹ் நாம் அனைவரையும் வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் அவரை வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல்